போஸ்ட் பாண்ட் தள்ளி போயிடுச்சு. எது ஒரு நடிகரோட படமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமோட மெயின்ஸ் எக்ஸாம் தள்ளி போயிருக்கு. இதனால் என்ன, ஒரு எக்ஸாம் தானே, தள்ளி போச்சுன்னா அடுத்த எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் நிறைய வழிகள் இருக்குது. அது எழுதுகிற நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோடய வழி எவ்வளோ அப்படிங்கிறது. அந்த வழியை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை கேளுங்க. ராம்போன்னு ஒரு பையன் ஜோன்னு ஒரு பொண்ணை சின்சியராக காதலிச்சான். ராம்போ ஏழை வீட்டு பையன், ஜோ பணக்கார வீட்டு பொண்ணு. அவனுக்கு இணையாக இவனால் பணம் சம்பாதிக்க முடியலன்னா கூட மரியாதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறக்காக அவன்கிட்ட இருந்த படிப்புங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக வெறித்தனமாக படிச்சுட்டு இருந்தான். 1 வருடம் ஆகுது, 2 வருடம் ஆகுது, 3 வருடம் ஆகுது. 1 மார்க் 2 மார்க்கு அரை மார்க்குனால இவனுக்கு சரியாக வேலை கிடைக்காம போயிடுது. அப்படி இவன் மேலே நம்பிக்கை இழந்த அந்த பொண்ணு நேராக வந்து இவங்கிட்ட சொல்கிறான், ராம்போ, என்னால் இனிமேல் உனக்காக காத்துட்ருக்க முடியாது. எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க, எங்களால் அந்த பிரச்சனை தாங்க முடியல. நீ இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீ படித்து பாஸ் பண்ணலை அப்படின்னா என்னால் இனிமேல் உனக்காக காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். இதை கேட்டதுலேருந்து நம்ம ஆளுக்கு எதுவுமே ஒன்றும் மைண்டில் ஓடவே இல்லை. நம்மளும் பெரிய இடத்து பையன் இல்லை இல்லையா. அவன் டெய்லி காலையில் பூரா படிச்சுட்டு சாயங்காலம் ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி உணவு டெலிவரி செய்யக்கூடிய இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு பார்ட் டைமாக படிச்சுட்டு இருந்த பையன்தான். இந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து அவன் வெறித்தனமாக படிக்க ஆரம்பிக்கிறான். காலையிலும் பார்க்கல, இரவும் பார்க்கல. ஒரு நாளைக்கு வெறும் 4 மணி நேரம் தான் தூங்குறான். நிறைய புத்தகங்கள் படிக்கிறான். 3 மாதம் எக்கச்சக்கமான தேர்வுகள் மாற்றி மாற்றி எழுதுகிறான். இன்றைக்கி 8/2/2026 எக்ஸாம் எழுதுறதுக்காக போகும்போது டிஎன்பிஎஸ்சிலேருந்து அறுப்பு வருது. சில தொழில்நுட்ப கோளாறுகளின் காரணமாக இன்று நடைபெறவிருந்த தேர்வு ரத்து அப்படிங்கிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த ராம்போட மைண்ட் செட் என்னவாக இருந்திருக்கும். இன்னொருட கண்டிப்பாக எழுதி ஜெயிக்கணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் அவனுக்கு இருக்குது. ஆனால் ஜெயிச்சா கூட அவனுக்கு ஜோ கிடைக்குமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான். இது ராம்போங்கிற ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை இல்லை. இந்த ராம்போ மாதிரியே ராமன் ஒருத்தர் இருக்கலாம், அப்துல்லான்னு ஒருத்தர் இருக்கலாம், இல்லை மீனாட்சின்னு இருக்கலாம், இல்லை தேவின்னு இருக்கலாம். எத்தனையோ பேரோட டிஎன்பிஎஸ்சி கனவு இந்த எக்ஸாம் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறதுனால கனவு தான் தள்ளி போயிருக்கே தவிர அவங்க உறுதி கொலையில். ஆனால் அவங்க மைண்டில் ஏற்பட்டக்கூடிய அந்த மன உளைச்சல் எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்திட்ட அவங்க சார்பாக நாம் எல்லோரும் வைக்கக்கூடிய கோரிக்கை இது ஒன்று தான். இன்னொரு தடவை இதே காரணத்தை சொல்லி இன்னொரு எக்ஸாமை டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் தள்ளி போடாதீங்க. இந்த மாதிரி ராம்போ மாதிரி எத்தனோட வாழ்க்கையில் இடம் கிடையாதுங்க. நாளை சந்திப்போம். நன்றி.